ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு பற்றியே பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 9ல் கவர் ஆகுது. தமிழோட நிலப்பகுதிகள் அதோட பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாமே வந்து யூனிட் 9ல் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து தமிழ்நாடு வந்து அது பெயர் மாற்றத்துக்கு முன்னாடி என்ன சொன்னால் மதராஸ் மாகாணம் அப்படின்னாங்க. இந்த மதராஸ் மாகாணம் அப்படின்றது வந்து எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, ஒடிசாவோட சில பகுதி இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றியது யாருன்னா அறிஞர் அண்ணா தான் பெயர் மாற்றிருப்பார். எப்பன்னா 1969 ஜனவரி 14 தான் பெயர் மாற்றிருப்பாரு அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதராஸ் மாகாணம் வந்து மொழிவாரி மாநிலமாக ஃபஸ்ட்டு ஆந்திரா தான் பிரிஞ்சது. எப்போ பிரிஞ்சது அப்படின்னா 1956 பிரிஞ்சிருப்பாங்க. ஆந்திரா பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த மதராஸ் மாகாணத்தில் எவ்வளோ மாவட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ 13 மாவட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து தமிழ்நாடோட எல்லைகள் அப்படின்னு பார்க்குறப்போனா வடக்கு பக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம தமிழோட எல்லைகள் அப்படின்னு பார்க்குறப்போ வடக்கு பக்கம் வந்து பழவேற்காடு இருக்குது அப்படின்னாங்க. கிழக்கு பக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ கோடியக்கரை இருக்குன்றாங்க. தெற்கு பக்கம் வந்து குமரிமலை, மேற்கு பக்கம் வந்து ஆனைமலை இருக்குன்றாங்க. இதில் வந்து தமிழகத்தோட எல்லைகள் அது தமிழகத்தில் அண்டை மாநிலங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னா அது வடக்கு பக்கம் என்ன இருக்குன்னா ஆந்திரா இருக்குது, மேற்கு பக்கம் வந்து கேரளா, வடமேற்கு பக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ கர்நாடகா, தெற்கு பக்கம் வந்து இந்திய பெருங்கடலும், கிழக்கு பக்கம் வங்காள விரிடவும் இருக்குது அப்படின்னு இப்போ இதில் வந்து அதோட எல்லைகள் அப்படின்றாங்க. இப்போ வந்து தமிழ்நாடோட பரப்பளவு அப்படின்னு பார்க்குறப்போ 358 சதுர கிலோமீட்டர் அப்படின்றாங்க. இது வந்து பரப்பளவு வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது 11வது மாநிலமாக இருக்குது. 4% தான் அதோட தமிழ்நாடோட பரப்பளவு இந்திய அளவில் 4% தான் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்குது எதுனா வந்து மன்னர் வளைகுடாவும் பாக்னீஸ் சந்தித்தை வந்து தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கிற எல்லை அப்படின்றாங்க. இது தமிழ்நாடோட பரவல் அப்படின்னு பார்க்குறப்போ 8°4 வட அச்சம் முதல் 13°35 வட அச்சம் வரையிலும், கிழக்கு தீர்க்கம் பார்க்குறப்போ 76°18 கிழக்கு தீர்க்கம் முதல் 80°20 கிழக்கு தீர்க்கம் வரையில் வந்து இருக்குது அப்படின்னாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் கடற்கரை அப்படின்னு பார்க்குறப்போ நீளமான கடற்கரை அப்படின்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டிலே நீளமான கடற்கரை அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்திய அளவில் நீளமான கடற்கரையில் ஃபஸ்ட்டு வந்து குஜராத், செகண்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாடு, தேர்டு வந்து ஆந்திர பிரதேஷ். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டோட வந்து நீளம் அப்படின்னு பார்க்குறப்போ 1076 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. குஜராத்தோட நீளம் பார்க்குறப்போ 1600 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு பார்க்குறப்போ 972 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. இப்போ வந்து நம்ம மாவட்டங்கள்லாம் வந்து நம்ம தொடக்கத்தில் வந்து 13 மாவட்டங்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டில். இப்போ எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குன்னா 38 மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னாங்க. இதில் வந்து பிரிக்கப்படாத மாவட்டம் இது வரைக்கும் அதில் வந்து எந்த பிரிவினையுமே பண்ணல அப்படின்ற மாவட்டங்கள் வந்து 3 மாவட்டங்கள் இருக்குது. என்னென்னா சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்கள் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, பிரிக்கவே இல்லை அப்படின்னாங்க. நில அமைப்பு நம்ம எந்த நிலத்தில் இருக்குன்னா தீபகற்ப பீடமும் தக்கான பீடமும் இது எதுனா கொண்டுவான நிலப்பகுதியோட ஒரு பகுதியாக தான் நம்ம இந்த பகுதி இருக்குது அப்படின்னாங்க. இப்போ வந்து நிலத்தோட்டத்தின் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு வந்து 5 வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னாங்க. ஒன்று என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், அப்புறம் வந்து உள்நாட்டு சமவெளிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி பார்க்கலாம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி சொல்லணும்னா அது வந்து வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நீலகிரி, தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமித்தோப்பில் உள்ள மருதமலை வரைக்கும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை நீண்டு இருக்குது அப்படின்றாங்க. இதோட உயரங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் போகும்னா வந்து 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் வரைக்கும் உயரம் டிஃப்ரென்ஸ் போகும். பரப்பளவு அப்படின்னு பார்க்குறப்போ 2500 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் போகுது அப்படின்னாங்க. இதில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய்கள் என்னென்ன இருக்குன்னா 4 கணவாய் இருக்குது. ஒன்று வந்து பாலக்காட்டு கணவாய், அப்புறம் வந்து செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், அச்சன் கோவில் கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு 4 கணவாய் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்ல கேட்டுக்குங்க. அந்த வாய் மேலே சிவப்பாக அச்சரம் வந்துச்சுன்னா பால் குடிக்க முடியாது, கண்ணால் பார்க்க தான் முடியும் அப்படின்னாங்க. இதில் என்னென்னா வாய்னா வந்து ஆரல்வாய் மொழி கணவாய் அப்படின்னா, மேலேனா மேற்கு தொடர்ச்சி மலை, சிவப்புனா வந்து செம்மைனா சிவப்புன்னு செங்கோட்டை கணவாய் அப்படின்னாங்க. அச்சரம்னா அச்சன் கோவில் கணவாய் வந்துருச்சுன்னா பால்னா பாலக்காட்டு கணவாய், வந்து கண்ணாலனா மீன்ஸ் கணவாய். இதை வந்து ஷார்ட்கட் இதை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு. வாய் மேலே சிவப்பு அச்சரம் வந்துச்சுன்னா பால் குடிக்க முடியாது, கண்ணால் பார்க்கத்தான் முடியும். இதை வந்து அதுக்கு ஷார்ட்கட் எதுங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை கணவாய்க்கு அப்படின்னாங்க. இப்போ வந்து மலைகள் அப்படின்னு பார்க்குறப்போ 7 மலைகள் இருக்குது அப்படின்னாங்க. ஒன்று வந்து நீலகிரி மலை, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாட்டு மலை, ஆண்டிப்பட்டி மலை, அகத்தியர் மலை அப்படின்னு சொல்லிட்டு 7 மலைகள் இருக்குது அப்படின்னாங்க. இதில் வந்து
இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, நீலகிரி மலை மேலே அகத்தியர் வந்து ஏலக்காய் வச்சு பழனி ஆண்டவரை வர சொல்லி ஆணையிட்டார் அப்படின்னாங்க. இப்போ நீலகிரினா நீலகிரி மலை எதோ இது நீலகிரி மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சியோட மலையில். அப்போ அகத்தியர்னா அகத்தியர் மலை, ஏலக்காய் மலை, பழனினா பழனி மலை, ஆண்டவர் என்ன ஆண்டிப்பட்டி மலை, வர சொல்லினா வர சொல்லினா வருசநாடு, ஆணையிட்டார்னா ஆணைமலை. மொத்தம் வந்து 7 மலைகள் ஆச்சா. இது வந்து ஷார்ட்கட். நீலகிரி மலை மேலே அகத்தியர் வந்து ஏலக்காய் வைத்து பழனி ஆண்டவரை வர சொல்லி ஆணையிட்டார் அப்படின்னாங்க. இந்த ஷார்ட்கட் ஓகேவா. இப்போ வந்து மலைகள் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீலகிரி மலை. நீலகிரி மலை தான் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரங்களில் வந்து அதிகமாக கொண்ட ஒரு மலை இருந்தால் நீலகிரி மலை தான் அப்படின்னாங்க. இதோட உயரங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ 2000 மீட்டர் உயரம் வந்து 2000 மீட்டரை விட அதிகமாக இருக்க உயரம் கொண்ட சிகரங்கள் எத்தனை இருக்குன்னா 24 சிகரங்கள் இருக்குது அப்படின்னாங்க. இதில் ஹையஸ்ட் எதுன்னா தொட்டபெட்டாவும் முக்குருத்தியும் தான் வந்து ஹையஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம் அப்படின்னு பார்க்குறப்போ தொட்டபெட்டா தான். அது எவ்வளோ அது பார்த்தா 26-37 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா. முக்குருதி அப்படின்னு பார்க்குறப்போ 25-54 வரைக்கும் இருக்கும் அப்படின்னா. இங்கே நீலகிரி மாவட்டத்தில் கோடை வாழிடமாக எது இருக்குன்னா ஊட்டியும் குன்னூரும் இருக்குது. இந்த நீலகிரி மலையில் இருக்க வரையாடு தான் நம்ம வந்து மாநில விலங்காக வந்து அறிவிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஆனைமலை எங்கே இருக்குன்னா தமிழ்நாடுக்கும் கேரளாவோட பார்டரில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கு பக்கம் தான் இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே வந்து 2 அணை இருக்குது. இது ஒரு அடியில் வந்து ஆழியாறு அணையும் திருமூர்த்தி அணையும் வந்து இங்கே தான் இருக்குது. இதோட வாழிடங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ஆனைமலையில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் இருக்குது, வால்பாறை இருக்குது, அப்புறம் வந்து காடம்பாறை நீர்மின் நிலையம் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பழனிமலை எங்கே இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சியில் கிழக்கு பகுதியில் தான் வந்து பழனிமலை இருக்குது அப்படின்னாங்க. இது பழனிமலை வந்து பெரும்பகுதி எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னா. இதில் வந்து என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்தாரா, அப்புறம் வேம்படி சோலை. இதில் வந்து பழனிமலை இருக்க உயரமான சிகரங்கள் வந்து வந்தாரா, வேம்படி சோலை. வந்தாரா அப்படின்னு பார்த்தா 2533 மீட்டரும், வேம்படி சோலை 2505 மீட்டரும் இருக்குது அப்படின்னா. இதோட வாழிடம் வந்து பார்த்தோன்னா கொடைக்கானலோட ஹைட் அப்படி பார்க்குறோம் 2150 மீட்டர் அப்படின்னாங்க. அப்புறம் ஏலக்காய் மலை வந்து ஏலமலை குன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன பயிரிடுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஏலக்காய், மிளகு, காஃபி இதில் 3 வந்து இந்த ஏலக்காய் மலையில் பயிர் வைக்கிறாங்க. இந்த ஏலக்காய் மலை இது வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ வடமேற்கு ஆனைமலையும், வடகிழக்கு வந்து பழனிமலை, தென்கிழக்கு வந்து ஆண்டிப்பட்டி வரசநாடு. இந்த எல்லா மலையோட இணைஞ்சு தான் வந்து ஏலக்காய் மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வரசநாடு ஆண்டிப்பட்டி மலை அப்படின்னாங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நீச்சி தான் நம்ம வரசநாடு ஆண்டிப்பட்டி மலை அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா மேகமலை, சுருளிமலை, கழுகுமலை, குரங்கினி மலை, அப்புறம் கும்பகரநீர் வச்சு. இந்த மேகம் சுருண்டுச்சு, கழுகு, குரங்கு, அப்புறம் கும்பகரநீர் வச்சு இதெல்லாம் வந்து வரசநாடு ஆண்டிப்பட்டியில் இருக்குது அப்படின்னாங்க. இதில் இருக்க சரணாலயம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மலையணில் சரணாலயம் இருக்குது. வைகை ஆறும் அதை துணையாறு வந்து இங்கே தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அகத்தியர் மலை கூட வேறு பெயர். அகத்தியர் மலை எப்படின்னா அழைக்கிறாங்கன்னா பொதிகை மலை, சிவஜோதி மலை, தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த அகத்தியர் மலையோட பெரும்பகுதி வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதோட தென் சரிவு மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இருக்குது அப்படின்னாங்க. களக்காடு முன்னந்திரி புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னா அகத்தியர் மலையில் தான் இருக்குது. அப்புறம் மகேந்திரகிரி குன்றுகள் இது வந்து கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலியோட எல்லையில் தான் வந்து இந்த மகேந்திர மலைக்குன்று இருக்குது அப்படின்னாங்க. இதோட உயரம் பார்க்குறப்ப 1645 மீட்டர் அப்படின்னாங்க. இஸ்ரோ வந்து சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் வந்து இந்த மலையோட அடிவாரத்தில் தான் இருக்குது அப்படின்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோவில் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ.